ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம்னா, நம்ம சிக்கன் ரோல் தான் செய்ய போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதுக்கு முன்னால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் அதுக்கு போனல் சிக்கன் 100 கிராம் எடுத்திருக்கேன். இது வந்து முள் இல்லாமல் எடுத்திருக்கேன். இப்போ ஒரு பேன் எடுத்துக்குவோம். நான் வந்து சிக்கனெல்லாம் சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ ஒரு பேன் எடுத்துக்குவோம். அதில் ஒரு 3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்குவோம். 2 வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். சிக்கனை குட்டி குட்டி பீஸாக இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக வெட்டி அதையும் அது கூட சேர்த்துக்கோங்க. நல்லா வெங்காயம் சிக்கன்லாம் நல்லா வெந்து வர அளவுக்கு நல்லா கிண்டி விடுங்க. தண்ணிலாம் எதுவும் ஊற்றிடக்கூடாது, ஏன்னா சிக்கன் வந்து இந்த எண்ணெயிலேயே வெந்துடும். நல்லா கிண்டி விடுவோம். வெங்காயம் வேகிறதுக்குள்ளேயே சிக்கனும் நமக்கு நல்லா வெந்துடும். ஏன்னா சிக்கன் தான் நம்ம சின்ன சின்ன பீஸாக வெட்டி இருக்கிறதுனால. இது கூட பச்சை மிளகாய் நான் 1 சேர்த்துருக்கேன் காரத்துக்காக. பாதையும் அது கூட சேர்த்து நல்லா வதக்கி விடுவோம். இப்போ உப்பு 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். சின்ன ஸ்பூனால் தான் நான் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. இப்போ கறிலாம் நல்லா ஒரு அரை வேக்காடு நல்லா வெந்திருக்கு. இப்போ நம்ம அது கூட மசாலா சேர்த்துக்குவோம். நான் மிளகாய்த்தூள் ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துருக்கேன். மஞ்சத்தூள், ஜீரகத்தூள், கரம் மசாலா எல்லாம் ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துருக்கேன். அதையும் அது கூட மசாலாவெல்லாம் சேர்த்துக்கலாம். சேர்த்துக்கிட்டு எல்லாத்தையும் ஒன்றா நல்லா கிளறி விடுங்க. இப்போ சிக்கனு நல்லா 1/2% வெந்துருச்சு. இந்த டயத்தில் நான் ஒரு உருளைக்கிழங்கை வேக வச்சு வச்சுருக்கேன். அந்த உருளைக்கிழங்கையும் அது கூட நம்ம சேர்த்துக்குவோம். இப்போ இதை நல்லா மசிச்சு விட்டுக்கலாம். ஒரு கரண்டியை வச்சு நம்ம ப்ரெஸ் பண்ணாவே நல்லா மசிஞ்சிடும். இப்போ இதில் மல்லித்தழை சேர்த்துக்கலாம். நான் மல்லித்தழையும் ஒரு கொத்து கருவேப்பிலையும் சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இப்போ மசாலா ரெடி ஆகிடுச்சு. இதை அப்படியே ஆற விடுவோம். இப்போ ஸ்டஃபிங் நல்லா ஆறிடுச்சு. இப்போ நம்ம எந்த ஷேப்பில் வேணாலும் இதை உருண்டை பிடிச்சிக்கலாம். இதை நம்ம பாலா மாதிரியும் வச்சு பால் மாதிரி உருண்டை மாதிரியும் நம்ம வச்சுக்கலாம். இல்லை கட்லெட் மாதிரி தட்டையாகவும் தட்டிக்கலாம். இந்த மாதிரி நீட்டாக வாக்கில் வேணாலும் தட்டிக்கலாம். நமக்கு எந்த ஷேப்பில் வேணாலும் தட்டிக்கலாம். நான் இந்த மாதிரி நீட்ட ஷேப்பில் தான் தட்டி வச்சுருக்கேன். இப்போ எல்லாத்தையும் நம்ம ரெடி பண்ணிக்கிட்டு நான் காட்டுறேன். இப்போ அது ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து அதை வந்து கோட்டிங் கொடுக்கறதுக்காக முட்டை 1 எடுத்திருக்கேன். ப்ரெட் க்ரம்ஸ் எடுத்திருக்கேன். இப்போ வந்து முட்டையில் வந்து நம்ம சில்லி ஃப்ளக்ஸ் 1 ஸ்பூனும் போட்டுக்கிட்டு கொஞ்சோண்டு உப்பும் போட்டுக்கலாம். போட்டுக்கிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்குவோம். இப்போ பாருங்கள், நான் ரெடி பண்ணி வச்சதெல்லாம் இருக்குது. இப்போ இதை நம்ம கோட்டிங் கொடுத்துவோம். நம்ம முட்டையில் ஒரு ட்ரிப் பண்ணிவிட்டு நம்ம ப்ரெட் க்ரம்ஸில் வச்சு நம்ம அதை ஒரு ட்ரிப் பண்ணி எடுத்துக்கலாம். ஈரக்கையை போட்டுறாதீங்க, இல்லாட்டி திரண்டுக்கிட்டு வந்துடும். இந்த மாதிரி ஒரு ஸ்பூன் வச்சு செய்யுங்க. இந்த மாதிரி ப்ரெட் க்ரம்ஸில் நம்ம ஒரு கோட்டிங் கொடுத்துட்டு தூக்கி நம்ம எடுத்து வச்சு இந்த மாதிரியே நம்ம எல்லாத்தையும் செஞ்சுக்கலாம். நம்ம வீடியோவை பார்க்குற நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறீங்க. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். நம்ம நோன்பு திறக்கிற நேரத்துக்கெல்லாம் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா குழந்தைங்கள்லாம் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லாம் ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை நம்ம பொரிச்சுக்குவோம். இப்போ வந்து நான் 4 நாளாக எடுத்து இதை பொரித்து எடுத்துக்க போகிறேன். அடுப்பை கொஞ்சம் சிம்லேயே வைங்க, இல்லாட்டி உடனே இது கொஞ்சம் தீஞ்சிடும். இதை பொன்னிறமாக அந்த மாதிரி நம்ம பொரித்து எடுத்துக்குவோம் எல்லாத்தையும். ஃபஸ்ட்டு பேஜ் பொரிச்சல் இருந்ததை நான் காட்டவே இல்லை.
வீடியோ எடுக்க ஸ்கிப் ஆகிடுச்சு. இப்போ இது செகண்ட் பேஜ் பொரித்து இதை அள்ளிட்டேன். இந்த மாதிரி சிக்கன் வச்சு செஞ்சு கொடுத்தா குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணுவோம். ஓகே, பாய்.